அண்மைச் செய்தி. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா, புகையிலைப் பொருட்கள் விற்பனைக்கு மேலும் ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அரசினால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலாவுக்கான தடையானது மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை, விநியோகம், பதுக்கல் ஆகியவற்றிற்கான தடையை மேலும் ஓராண்டுகள் நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் புகையிலை மற்றும் நிக்கோடினை மூலப்பொருளாக பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இப்பொருட்களை விற்பதும், பதுக்குவதும், கொண்டு செல்வதற்கும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகையிலை அடிப்படையிலான பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் கடந்த 2013ஆம் ஆண்டில் இதற்கான தடை கொண்டு வரப்பட்டது. இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மே 23ஆம் தேதியுடன் கடந்த ஆண்டு விதிக்கப்பட்ட தடை முடிவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டுக்கு குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றிற்கான பொருட்களுக்கான தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி குட்கா, பான் மசாலா, புகையிலை போன்ற பொருட்களை தயாரித்தல், பதுக்கி வைத்தல், கொண்டு செல்லுதல், விநியோகித்தல், விற்பனை செய்தல் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையானது வரும் 2027ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.